டைவர்ஸ் கேஸ் யாரும் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ? சென்னை யார் டைவர்ஸ் கேஸ் இருக்காங்களா? நீங்களாக்கா டைவர்ஸ் சம்மந்தமான கேஸாக்கா? இருங்க, யாருன்னு போகும். யாருப்பா அது? என்னாச்சு? உன் பேர் என்ன பேருயா? சிந்தாமணியா? அதனால தான் செருப்பு எங்கே போட்டு வந்திருக்க நீ? என்ன மறக்காண்ட என்னாச்சு? டைவர்ஸ் யாருக்கு? கேஸ் அப்ளை பண்ணியிருக்கியா? உங்கள் ஜமாத்தில் நீ அப்ளை பண்ணியிருக்கிற? கால் வந்துட்டு வா. உங்ககிட்ட சன்மானம் வாங்கிட்டு அவள் பிரிஞ்சு போயிடுவாள். உன்னிடம் சன்மானத்தை வாங்கிவிட்டு அவள் பிரிந்து போவாள். 3 வருடத்துக்கு பின்பு மீண்டும் உன்னை வந்து அடைவாள். பையனுக்கு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கியா? கால் வந்துட்டு வரலாம். வாங்கப்பா. கையில் கொண்டு போங்கண்ணே. மெல்ல போங்க. நிச்சயமாக அவள் வேண்டாமா வேணுமா? பேர் என்ன? பொண்ணு பேர் உங்களுக்கு மருமகளாவா? அவள் மனத்து இங்கே வரணும்னு ஆசை இருக்குது. குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய உள்ளம் சீராகலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா அவளை வாழ வச்சிடலாம். நீங்கள் வேணும் வேண்டாம்ங்கிறதுக்கு நான் கால அவகாசம் இன்னும் 30 நாட்கள் கொடுக்குறேன். முடிவு எடுங்க. ஏன்னா நீங்களும் அலிட்ரேஷன் ஆஃப் மைண்ட். ஒரு முடிவு எடுக்க முடியல உங்களால். சரி, கரெக்ட். 30 நாட்கள் பொறுத்து என்னை வந்து பாருங்கள். ஒரு தெளிவான முடிவை தருகிறேன். வெற்றி அடையும். நாளைக்கே வந்து சேர்ந்தாலும் மீண்டும் இதே பிரச்சனை நீடித்தா இந்த குழப்பம் நடக்கத்தான் செய்யும். அதனால் ஆழமான நிலை என்னங்கிறத பார்த்து அழைப்பை கொடுத்து வர வைக்கிறேன். வெற்றி அடைங்க. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு அப்படியா? யாரு? சரி. என்ன வெற்றி ஆக்கி தரேன். சரி, இப்படி போயிருங்க. ஆமாம், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருப்பதி சென்னையெல்லாம் போகலாம். திருப்பதி நினைத்ததை நட. சென்னை பக்தரெல்லாம் இருந்த இடத்துல போய் உட்காருங்க. சென்னை பக்தரெல்லாம் போய் இருந்த இடத்துல போய் உட்காருங்க. சென்னை பக்தர்கள் நீங்க எந்த இடத்துல இருந்தீங்களோ அந்த இடத்துல போய் உட்காருங்க. சென்னையெல்லாம் போய் உட்காரலாம். அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என்ன வேணுப்பா? கண்ண மூடு. காலில் விட்டு வரலாம். எல்லாம் இழந்து தலையில் முடி மட்டும் தான் இருக்குது, மொட்டை மட்டும் தான் போடலை. அதையும் போட்டாச்சுன்னா உன் கடன் பூரா முடிஞ்சிடும். என்னைக்கு போடலாம்? அடுத்த சனிக்கிழமை போய் வெங்கடாஜலபதிக்கு ஒரு மொட்டையை போடு. அதுக்கு அடுத்து பௌர்ணமிக்குள்ளே என்னைய பார்க்கவா, வெற்றிமான தாரேன். அதுலேருந்து உன் கடன் தீரும், உனக்கு செல்வம் பெருகும், வெற்றியாகுவோம்.
வெற்றியாக நடந்துடும். நான் இருக்கேன் கூட, ஜெயிச்சு வா, போய்ட்டு வரலாம். கருப்பசாமிக்கு போய்ட்டு வரலாம், அவ்வளோதான் வேலை, அவ்வளோதான். ஊடெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. பம்பாய் மாநகர், பம்பாய் 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 பக்தர் வாங்க, பம்பாய் பம்பாய் பாம்பே லாம்பே. உட்காரலாம். உன் மகனுடைய கால கடிதத்தை பார்த்த இன்னும் 3.25 மாதங்கள் தாய் மன வருத்தத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கு. ஆனால் அதில் எல்லா வல்ல முருகப்பெருமானும் கருப்பசாமியும் உன்னை கலங்காமல் காப்பாற்றுவேன் என்ற சத்திய மார்க்கம். ஆவணி மாதத்துக்குள்ளே நீ இழந்து போன 1,25,00,000 உனக்கு 60 லட்சம் ரூபா முதல்ல கிடைக்கும். அதுக்கு அடுத்து மெல்ல மெல்லத்தான் அந்த பணம் வரும். அந்த பணம் வர்றதுக்குள்ளே உன்கிட்ட வாங்கி ஏமாத்துறவன் சிறைச்சாலையில் 6 மாதம் தண்டனை அனுபவிக்க போகிறான். அவன் ஏற்கனவே ஒரு பெரிய குற்றவாளி. அதுக்கு முன்னால் உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். காலில் விட்டு வா. ஏன் நீங்களாம் நிற்க? உங்களுக்கு எந்த ஊர்? மும்பை. கேள்விப்பட்டேன். வாங்க, இந்தா ஜெயிச்சு தாரே, ஆனந்தமாக என்னை வந்து பார்க்கலாம், புரிதமடைந்து வருவாய். இந்த மகளே பணம் வாங்கிக்கா, நல்லாரு. மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? மும்பை பையனா? எங்கே இருக்கான்? அப்படியா? நீங்கள் எங்கே இருக்கிய? கால் வந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். நாதாரி பேமாவன் சொன்னு சொல்லு அக்கா, நான் பாரு. மகன் சொல்லுக்கு அடங்குதானா? கேட்க மாட்டேக்கான். தேவையில்லாமல் ராத்திரி ஊர் சுற்றி தான் பகலில் பேய் உள்ள தூங்குது பாரு. மூட பேய் உள்ள இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வா. இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் மகனுக்கு 2 பொம்பளை கையில் இருக்கா? அக்கா புரியுதாக்கா? 2 பொம்பளை கையில் இருக்கா. என்னத்தை திருந்த? அதில் சந்தோஷம் இருக்குல்ல. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான். அந்த பரமகுரு இவன் மகனை போல 2 பக்கம் தேவியை வைத்தான். அதனால் அவன் மனது திருந்துமான்னு பார்த்தேன். 6 மாதம் ஆகும் திருந்ததுக்கு. சட்டப்படி அவன் மேலே ஒரு விசாரணை வரும். நைய நொறுங்க 4 இழுப்பு இழுப்பாங்க. இப்போ எவ்வளோ வீட்டில் வந்து கிடக்கும். கால் வந்துட்டு பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். திருத்திடுவோம், கவலைப்படாத. வாங்க, உன் மனத்தை நோகாமல் காப்பாற்றுறேன். உன் பிள்ளைய உன்கிட்ட நல்ல ஒப்படைக்கிறேன். மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமா இரு. போயிட்டு வா, எடுத்துக்கோ. கருப்பசாமிக்கு சிங்கப்பூர், சிங்கப்பூர், சிங்கப்பூர். மகன் எங்க? பக்கத்தில். மன அமைதியோட உட்காருங்க. நான் சொல்றதெல்லாம் ஆழமாக சிந்திச்சு வாங்க. உட்காருங்க. இந்த சன்னிதானத்தில் அவனை வந்து உட்கார வச்சு அவனை வழிபடுத்திடலாம்னு தான் உங்களை இருக்க வச்சேன். ஆனால் அவன் ஒத்துழைக்கலையே. பார்ப்போம், நான் சொல்றது நல்ல ஆழமாக புரியணும். அவனுடைய மன அலைகள் அடித்தளத்திலே பாதிக்கப்பட்டு உணர்வுகளும் சிந்தனைகளும் ஆதார சக்கரத்திலே ஏறி உச்சந்தலையில் அற்புதமான ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் போய் ஒட்டிக்கிடுது. அதை அவனுக்கு தணிக்க தெரியலை.
அவன் ஆன்மீகத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆன்மீகத்தை பற்றி நிறைய படித்து அப்படி அந்த குண்டலினி மேலே ஏறினது மாதிரி கற்பனை பண்ணி கொண்டு போய் உச்சியில் வச்சுக்கிட்டு இறங்க முடியாமல் மனம் பேதலிச்சு இப்போ தவிக்கான். இதனால் அவனுக்கு விதவிதமான கற்பனை, பூதங்களைப் போல, பேய்களைப் போல, சாத்தான்களைப் போல, இப்படியெல்லாம் பற்பல சிந்தனைகள்லாம் எண்ணங்களிலே தோன்றி தன் உடலுக்குள் இருப்பதாக மாய வித்தைகளை புரிந்து இப்போ மனம் பேதலிச்சு உட்கார்ந்துருக்கான். உன் பையன் மருமகன், அக்கா பத்தானே தான் பத்தானே, அவனை இந்த இடத்துல சீர்திருத்திடலாம்னு சொல்லித்தான் நான் வர வச்சேன். ஆனால் அவன் இன்னைக்கு ஒத்துழைக்கலை. எப்பொழுது இந்த சன்னிதானத்தில் வந்து என் முன்னால் உட்கார்ந்தானோ அந்த நொடிப்பொழுதே அதை இறக்கி தெளிவாக்கி விட்டுருவேன். நாளைக்கு என்னை சொந்தக்காரனாக பார்க்க வரலாம், சாமியாக பார்க்க வர முடியாதுல்ல. பௌர்ணமி அன்னைக்கு கூட்டுவாங்க, சரியாப்பா? ஆமாம், வெற்றிகரமாக உடனே சரியாக்கித்தாரேன். இங்கேருந்து போகும்போது மகிழ்ச்சி, அவ்வளோ தூரம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டு அனுசரிக்க முடியணுமா? சரியாக்கிடலாம்ப்பா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். காப்பாதம். சென்னையில் எங்கே இருக்கிய? சரி. கருப்பசாமிக்கு கள்ளக்குறிச்சி, நல்ல குறிச்சி இல்லை, மதிக்கும். நிறைய பேருக்கு பணம் வாங்கி கொடுத்து வேதனை அடைந்த மகன் பாப்பா விட, அவரை போய் மாட்டிக்கிட்டு அவருக்கு தான் உத்தரவு. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வரலாம். மனம் என்னும் கோவிலே அம்மா பராசக்தி ஐஸ்வர்யம் பெற்று ஆனந்தமடைந்து இருப்பாய். வெற்றி வீடு ஜெயித்ராமா. உனக்கு வர வேண்டிய அந்த ₹1 கோடி கடனும் இப்போ வேதனைக்குள்ளதான் இருக்கு. இப்போ எல்லாரும் உன்னைய வந்து வாட்டுறாங்க. அதனால் உன்னை எங்கே வழக்கில் போய் தள்ளிடுமோங்கிற ஒரு பயம் உன் மனசில். தள்ளாமல் காப்பாற்றுறேன். கடன்காரங்களுக்கு சரியான பதிலையும் கொடுத்து பணத்தையும் வாங்கி தந்து வெற்றியாக்குனா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஜெயிச்சு தாரேன், ஆனந்தமாக இருக்க வைக்க. அது சாதாரண விசாரணையிலே முடிஞ்சு போயிடும். அதே கள்ளக்குறிச்சி, என்ன தொழில் பார்த்தாலும் இடைஞ்சலாக இருக்குது, எனக்கு ஒரு முடிவு கிடைக்கலையேன்னு ஒருத்தன் வேதனைப்படுறான். வாங்கப்பா, அந்த கேள்வி யார் கேட்டது? தனியே ஒரு மனிதன் ஆம்பளை கேட்க வந்திருக்கானா. இவங்க ஜோடியாலாம் வந்திருக்கிறாங்க. தனியே ஒரு ஆண்மகனை கேட்க வந்திருக்கான். நீங்கள் அங்கே உட்காரு. வரலாம், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள காளி தெய்வம் இருக்கா? நானும் ஒரு எல்லையில் இருப்பேன். இருக்கனா? ஆமாம். அதனால் 2.25 ஆண்டுகள் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். யாரும் செய்வன கோளாறு நடத்தலை. தேவையில்லாத சிந்தனை வேண்டாம். இது கிரகத்தின் சுழற்சியால் உள்ளது. இந்த காலக்கிரகம் மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு மாசி சிவராத்திரி வரை பொறுமை வேண்டும். ஜெயிச்சு தரேன். வேறு என்னடா வேணும்? தொழிலில் எங்கிட்டு போனாலும் நம்ம தொழிலை வெற்றியாக்கி தரேன். ஜெயிக்கிறேன். போ, நல்லாரு. இந்த காசு பணம் நல்லாரு. கர்மசாமிக்கு திருமண விஷயமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்கு திருமணம்? உனக்கா? கள்ளக்குறிச்சியா உனக்கு? அப்படியா? நல்ல குறிச்சியா கள்ளக்குறிச்சியா? வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ. உங்கள் ஏரியாவில் வெத்தலை உண்டுமாடா? ஏய், புரியாமல் மூணு வெத்தலை வியாபாரம் உண்டா உங்கள் ஏரியாவில்? அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வெத்தலை விளையும்?
400 எந்த ஊர் அது? கர்நாடகாவா? ஆ எங் சேலத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் 400 கிலோமீட்டர் இருக்குமாப்பா? ஆ ஓ, நீ அதை 100 கிலோமீட்டராக சொல்லுவோம், நான் 100 கிலோமீட்டர் இருக்கும் அப்படி சொன்னியா? விளக்கம் இல்லாதவன். உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு நான் உன்னை பார்க்க கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு பக்கத்தில் வா. இதுக்கு முன்னால் கல்யாணம் சொந்த என்ன முயற்சி பண்ண? என்னடா முயற்சி பண்ண? பேச தெரியுமாடா? கண்ண முடிக்கா கால் வந்துட்டு வா. அப்படியா? 9 மாதம் ஆகும். 9 மாதங்களுக்கு பிறகு உன் கல்யாண வயதில் முயற்சி செய்து வெற்றியாக்கி தரேன். நல்லா நடக்கும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோயில். மெல்ல 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 அமைதியாக வாங்க, அமைதியாக வாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு 3 உத்தரவு சொல்லுதுல, அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ளணும். கால் வந்துட்டு வரலாம் வா. ஒரு ஊருக்கு 3 உத்தரவு 4 உத்தரவு தான் ஓடுது. எதுக்கு முடியும்? கள்ளக்குறிச்சி பக்தர்கள்லாம் போய் உட்காருங்க. அமைதி அமைதியா இருங்க கொஞ்சம். கால் வந்துட்டு வா. கண்ணாடி போட்டு கண்ணடிச்ச பைய கண்ணாடி கழுத்து உள்ள விடா. இணை பிரியாத திரேகம் மறந்தனையோ, ஈன்றவள் நெஞ்சை மீறவும் பயந்தனையோ, மனவேதனை என்னும் தீயதனாலே வெந்தே வாழ்வதா, இது நன்றோ தேவதாஸ், எல்லாம் மாயம் தானா, பேதை எண்ணவும் யாவும் வீணாம், ஏழை எந்த வாழ்வில் இனி இன்பம் காண்பேனாம். உனக்கு பொருத்தமான பாட்டு தானடா? கால் வந்துட்டு வா. எனக்கா சோமா இருக்கீங்களா? வேற என்ன விசேஷங்கள்? வரலாம். என்ன பொருத்தம் உங்களுக்குள், என்ன பொருத்தம்? அது எத்தனை கண்களுக்கு வருத்தம் நீங்கள் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத வச்சு. உண்மையா இல்லையா? உங்கள் ரெண்டையும் பிரிக்கணும்னு சொல்லி ஒரு சக்தி விளையாடிக்கிட்டு இருக்குடா. 2 பேர்கள் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் சம்மந்தப்பட்ட ஆள், இன்னொரு ஆள் சம்மந்தப்படாத ஆள். அதனால் உங்களை பிரிக்க முடியாது. நீங்கள் கணவன் மனைவி ஆகிட்டீங்க. உங்களை நிம்மதியாக வாழ வச்சு தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். இந்தா இறுதி வரை இவனோடு இருந்து வாழ்வாய், உறுதியான உள்ளத்தோடு உறவாடுவாய். வாழ்க. இப்போதைக்கு போக வேண்டாம். 60, 18, 180 நாட்கள் கழித்து போகலாம். இடையில என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீயா எதுவும் சேட்டை பண்ணாலும் எங்கே இருந்தாலும் உனக்கு நான் அடி கொடுப்பேன். என் கை ரொம்ப நீளம். பம்பா இருந்து சேட்டை பண்ணாலும் இங்கேருந்து அடிச்சிடுவேன். புரிஞ்சுக்கிடுவியே? ஓகே. இறச்சக்குளம் நாகர்கோவில் எல்லையில் இறைக்காத குளம் கிடக்கான்னு கேட்போம். அடுத்து கால் வந்துட்டு வாங்க.